வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு 2026 புத்தாண்டு பலன்கள். இந்த 2026ல கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் நம்ம எடுக்கும்போது வருட கிரகங்களான அந்த குரு பகவான், அடுத்து ராகு கேது, அடுத்து சனி. இந்த குரு பகவான் இந்த காலகட்டம் 2026 ஆரம்பிக்கும் போது மிதுன ராசியில வக்ரத்தன்மையோடு இருக்கிறார். அடுத்து கேது பகவான் சிம்ம ராசியில, ராகு பகவான் அந்த கும்ப ராசியிலையும், சனி பகவான் இயல்பு நிலையில அந்த மீன ராசியில இருக்கிறார். இந்த காலகட்டம் இந்த 2026ல முதல்ல எடுத்தோடனே அந்த குரு பகவான் வக்ரத்தன்மையோட இருக்கிறார். இவர் வக்ர நிவர்த்தி எப்போ பெறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்ச் மாதம் 10ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவானினுடைய அந்த பெயர்ச்சி, அதாவது கடக ராசிக்கு உச்சம் பெற்று போகக்கூடிய பெயர்ச்சி 2ஆம் தேதி ஜூன் மாதம் அந்த குரு பகவான் உச்சம் பெற்று போகிறார். இதே குரு பகவான் 31ஆம் தேதி அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா அதிசாரம் பெற்று அந்த சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். இந்த இயர்ல, அதாவது 2026ல சனி பகவான் அந்த தன்னுடைய வக்ர நிலையை அப்படின்னு பார்க்கும்போது வக்ரத்தன்மை எப்போ அடைகிறார் அப்படின்னு பார்க்கும்போது 27ஆம் தேதி ஜூலை மாதம் வக்ரத்தன்மை அடைகிறார். கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு அவர் இயல்பு நிலையிலிருந்து அதுக்கப்புறமாக ஜூலை மாதம் வக்ரத்தன்மை அடைகிறார். இவர் டிசம்பர் மாதம் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த வருடத்தின் இறுதி மாதமான அந்த டிசம்பர் மாதத்துல 6ஆம் தேதி அந்த கேது பகவான் அந்த கடக ராசிக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் மகர ராசிக்கும் பயிற்சியாகி வருகின்றனர். இதுதான் இந்த வருடத்துல இருக்கக்கூடிய அந்த வருட கிரகங்களின் நிலவரங்கள். இதன்படி நம்ம ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி பார்க்க போறோம். ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களும் என்ன மாதிரியான பலன்களை பெற போறாங்க, நீங்க எந்தெந்த இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்றது தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் உண்டான 2026 புத்தாண்டு பலன்கள். மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் 1ஆம் பாதம் 2வது பாதம் ரிஷப ராசியிலையும் 3-4 பாதங்கள் இந்த மிதுன ராசியிலும் இருக்கக்கூடிய நட்சத்திரம். இந்த மிருகசீரிடத்திற்கு நட்சத்திரத்திற்கு அதிபதி செவ்வாய்ன்றதுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிவேகமாக செயல்படக்கூடிய நபர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் தான். அதே மாதிரி உழைப்புக்கு பஞ்சமே இருக்காது. 24 மணி நேரமும் உழைக்கணும் அப்படின்னா ஓய்வெடுக்காமல் உழைக்கக்கூடியவர்கள் இந்த நட்சத்திர அன்பர்கள். இவர்கள்கிட்ட ஓய்வு அப்படின்றத நம்ம சொல்லவே முடியாது. அந்த ஓய்வுன்றத விரும்பாதவர்களும் இந்த நட்சத்திர அன்பர்கள் தான். இப்படி இருக்கக்கூடிய இந்த நட்சத்திர அன்பர்களினுடைய அதிபதி அப்படின்ற அந்த செவ்வாய் எப்படி விரைவாக செயல்படுதோ அதே மாதிரி இவர்களினுடைய வாழ்க்கையிலையும் ரொம்ப வேகமாக போவாங்க. சின்ன வயசுலயே அதிகப்படியான ஒரு வளர்ச்சிகளை அடைந்தவர்கள் இந்த நட்சத்திர அன்பர்கள் தான். அந்த சிறு வயதுல அடைந்த வளர்ச்சி நிரந்தரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. இந்த நட்சத்திரத்தை பொறுத்த மட்டுக்கும் ரொம்ப ஷார்ட் டேர்ம்ல பார்த்தீங்கன்னா ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை அடைஞ்சிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த வளர்ச்சியிலிருந்து மிகப்பெரிய அளவுக்கு தோல்வியை, வீழ்ச்சியை சந்தித்தவர்களும் இதே நட்சத்திர அன்பர்கள் தான். இதனால மனம் தளருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. அந்த மனம் தளர்ச்சி அப்படின்றது இருக்காது. மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து அந்த உயரத்தை அடையணும் அப்படின்றது, விடாமுயற்சி அப்படின்றது இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். இவர்களுக்கு 2026ல விளையாட்டுத்துறை சம்பந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்களுக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நிறைய வளர்ச்சிகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் அதிகப்படியான பேர் பார்த்தீங்கன்னா இந்த விளையாட்டுத்துறை சம்பந்தப்பட்ட ஃபீல்டில் தான் இருப்பாங்க. இவர்களுக்கு இந்த 2026 மிக அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை, நீங்க எட்டாத உயரத்தை அடைவதற்குண்டான ஒரு முழுமையான ஒரு வருடமாக தான் இருக்க போகுது. கடந்த 2 வருடங்களாக அதிகப்படியான ஒரு முயற்சிகளை போட்டும் அதுல அடுத்தடுத்து தோல்விகளை, ஒரு 10 படி ஏறுனா அப்படியே சரிந்து விழக்கூடிய அளவிற்கு தோல்விகளை சந்தித்து வந்த இந்த நட்சத்திர அன்பர்கள் இந்த 2026ல அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை, நிரந்தர வளர்ச்சியை அடைவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இருக்கும். இந்த 2026ல
உங்களுடைய வெற்றிகள் அப்படின்றது ஆணித்தனமாக ஒரு நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றியை குறிக்கக்கூடிய ஒரு உயர்வாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் இந்த 2026 வேலை சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல முக்கியமான ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லோன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மாட்டிட்டு இருந்திருப்பீங்க. அதுலேயும் ஹோம் லோன் அப்படின்ற ஒரு விஷயம் இவங்களுக்கு ஒரு அழியா ஒரு துயரமாக தான் இருந்திருக்கும். கடந்த ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி போட்ட முடிக்க வேண்டிய சில ஹோம் லோன்லாம் பார்த்தீங்கன்னா இன்னமும் ஜவ்வா எழுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்கிறீங்க. இந்த முடிச்சிடலாம், இப்படி முடிச்சிடலாம், அப்படி முடிச்சிடலான்னு சொல்லிட்டு எப்போவோ முடிக்க வேண்டிய சில லோன்ஸ் எல்லாம் இன்னும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும். இதெல்லாமே இந்த 2026 அந்த கடன் சம்பந்தப்பட்ட ஒரு நிவர்த்திகளை அடைய வேண்டிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் இந்த நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வேலை ரீதியான உயர்வுகளை கண்டிப்பா பெறுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல உங்களுக்கு சனி இயல்பு தன்மையோட இருக்கிறார். ஜூலைக்கு மேலதான் வக்ரம் பெறுகிறார். அதனால அந்த வேலையில வளர்ச்சி அப்படின்றது இந்த வருடம் ஆரம்பித்த உடனேயே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எதிர்பாராத ப்ரமோஷன்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். நீங்க எப்போ எதிர்பார்த்தீங்களோ அப்போ கிடைக்கல உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ். ஆனா இந்த 2026 நீங்க எதிர்பார்க்கவே மாட்டீங்க. இப்போ நான் சொல்லும் போதும் கூட உங்களுக்கு அந்த நம்பிக்கை அப்படின்றது கண்டிப்பா இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மிகப்பெரிய அளவுக்கு தோல்வியை சந்தித்தவர்கள் இந்த நட்சத்திர அன்பர்கள். இவர்களுக்கு இந்த வருடத்துல எதிர்பாராத அளவுக்கு உயர்வுகள் அப்படின்றது கண்டிப்பா இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதும் திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். நிறைய பேருக்கு திருமண உறவுகள்ல பிரிவுகளே ஏற்பட்டிருக்கும். அதாவது இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த கணவன் மனைவி உறவுல மிகப்பெரிய தோல்வி அப்படின்றது இருக்கும். பெரிய அளவுக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல ஈகோ கிளாஷ்னால மிகப்பெரிய அளவுக்கு கருத்து வேறுபாடு பிரிந்த நபர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த அவர்களுக்கு கூட இந்த 2026 திடீர் யோகம் அப்படின்ற பேர்ல மீண்டும் சேர்வதற்கு உண்டான ஒரு தருணம்லாம் இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. அதனால எதிர்பாராத வளர்ச்சிகள், எதிர்பாராத மன மகிழ்ச்சிகள் அப்படின்றது இந்த 2026 இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு உறுதியான ஒரு தன்மையை கொடுக்க போகுது. இந்த காலகட்டம் பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு முழு அக்கறையோடு இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். கடந்த காலத்துல பெற்றோரை சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட அதுல 1008 பிரச்சனை, 1008 தடைகள் எல்லாமே இருந்திருக்கும். இந்த காலகட்டம் பெற்றோர்களோடு ரொம்ப இணக்கமாகவும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு புரிதலோடும் செயல்படுவதற்குண்டான ஒரு தருணம். கடந்த காலத்துல 3வது நபர்களின் தலையீட்டுனால பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் எல்லாம் ரொம்ப கடிந்து பேசியிருப்பீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க பேசக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஏன்னா இந்த நட்சத்திர அன்பர்கள் கோபப்பட்டா தங்களுடைய வார்த்தைகள்ல நிதானம் இருக்காது. அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க கடிந்து பேசக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்களோ அந்த அளவுக்கு கடிந்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு இருந்தீங்க. இப்ப எல்லாமே அது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு தருணம். ஃபேமிலி சம்பந்தப்பட்ட உறவுகள்ல நல்ல ஒரு மேன்மைகளும் பிரிந்த குடும்பங்கள் மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு தருணமாகவும் இந்த 2026 இருக்க போது. அரசாங்கத்துறை இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட டெண்டர்ஸ்லாம் எடுப்பவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளும், இழந்த டெண்டர்ஸ் கூட மீண்டும் வருவதற்குண்டான ஒரு தருணமும் இருக்க போது. இந்த 2026 ஒரு புதிய ஒரு மாற்றம் அப்படின்றது இந்த அரசாங்க துறையில இருப்பவர்களுக்கு முழுமையான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். கடந்த வருடத்துல 2 வருடத்துல ஏற்பட்ட அந்த டி கிரேடு, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத ஒரு மதிப்புகள், அதாவது யார் முன்னாடி நீங்க அவமானப்படக்கூடாதுன்னு நினைச்சீங்களோ அவங்க முன்னாடி நீங்க அவமானப்பட்டு ஏளனப்பட்டு பேசக்கூடிய ஒரு நேரமாகலாம் இருந்திருக்கும். அது எல்லாமே இப்போ மாற்றி அமையக்கூடிய ஒரு தருணம். அரசாங்க அலுவலகத்துல உங்களுக்கு உண்டான ஒரு மதிப்பு, அங்கீகாரம். ஏன்னா நீங்க தான் கடுமையான உழைப்பாளி. உங்களை தவிர வேற யாருமே அந்த உத்தியோகத்துல உழைச்சிருக்க மாட்டாங்க. யாருமே உழைக்காத சோம்பேறிகள் எல்லாருமே உயர்ந்த நிலைக்கு போகும்போது உழைக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு உண்டான அங்கீகாரம் அப்படின்றது இந்த 2026
2026ல் இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. மாணவ பருவங்கள் இந்த காலகட்டம் ஒரு கடின உழைப்பு அப்படின்றது போடணும். ஆனாலும் அந்த கடின உழைப்புல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். தேவையில்லாத சில கேம்ஸ்ல அடிக்ட் ஆகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும் இருக்கு. அதாவது 15 வயதுல இருந்து ஒரு 21 வயதுக்குள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு சில தேவையில்லாத ஆன்லைன் கேம்ஸ்ல அடிக்ட் ஆகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதுல இருந்தெல்லாம் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. அதுக்காக ஏன்னா இந்த மிருகசீரிட நட்சத்திர மாணவர்களை நம்ம விளையாடவே கூடாதுன்னு தடுத்தோம் அப்படின்னா அவர்கள் அதுல ரொம்ப பெரிய அளவுக்கு நிரந்தரமாகவே அதுல போக ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அவர்களுக்கு உண்டான ஃப்ரீடமையும் கொடுத்து ஆனா அதுல இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷனையும் கொடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா மாணவர்கள் தங்கள் துறையில நல்ல ஒரு ஜொலிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் சார்ந்த படிப்புகளை தான் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த வருடம் இருக்க போகுது. அதனால இன்ஜினியரிங்ல கலை சம்பந்தப்பட்ட துறையிலையும் கட்டிடம் சம்பந்தப்பட்ட துறையிலையும் ரொம்ப சிறந்து விளங்குவதற்குண்டான ஒரு அமைப்புகள் அப்படின்றது மாணவ பருவங்களுக்கு இருக்க போது. டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயத்துல அந்த நீங்க இருக்கக்கூடிய ஃபீல்டுல அதற்குண்டான இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்க கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணம். நீங்க உங்களுடைய பள்ளியிலேயோ உங்களுடைய கல்லூரியிலேயோ பார்த்தீங்கன்னா ஒரு தனி நபராக, அதாவது நீங்கன்னா அங்க வெளியில எல்லாருக்குமே தெரியும், அந்த அளவுக்கு ரொம்ப யுனிக்கா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மிருகசீரிட மாணவர்கள் இருக்க போறாங்க. இந்த காலகட்டம் வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய திருமண உறவுகள்ல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு நேரம். விவாகரத்து வழக்குகள் எல்லாமே மனமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதாவது விவாகரத்துக்கு நீங்க அப்ளை பண்ணியிருந்தா கூட இப்போ கடைசி நேரத்துல வேண்டான்னு வித்ட்ரா பண்ணக்கூடிய ஒரு தருணத்திற்கு வரும். கடந்த காலத்துல விவாகரத்து வாங்கிட்டீங்க அப்படின்னா வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் அடுத்து உண்டான ஒரு வாழ்க்கையை, இரண்டாவது வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. மிருகசீரிட நட்சத்திர நண்பர்களுக்கு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த 2026ல் பெரிய அளவுக்கு சாதகமாக இருக்காது. ஏன்னா கடந்த காலத்துல இருந்தே அதுல நிறைய தோல்வி சந்திச்சிட்டு இருக்கிறீங்க. அதனால இந்த வருடம் அதுல மிகப்பெரிய ஒரு ஈர்ப்புகள் அப்படின்றது இருக்காது. காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பெரிய அளவுக்கு ஈடுபாடு இல்லாமல் உங்களுடைய வேலையை முக்கியமாக கவனத்தோட செய்யறதுக்கு உண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போது. திருமண ஏற்பாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சின்ன தடைகள் இருக்கு. இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு தோஷங்கள் அதிகமாக இருக்கிறதுனால தடைகள் இருக்கு. அதற்குண்டான நிவர்த்திகளை நீங்க பண்ணிக்கோங்க. 2026 முடியறதுக்குள்ள அந்த திருமண உறவுகள் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.